வெல்கம் டு டெட்பிட்ஸ். மிக நீளமான ரேடியோ அலைகள் முதல் மிக குறுகிய காமா கதிர்கள் வரை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த மின்காந்த அலைமாலை. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ல ஹையஸ்ட் எனர்ஜி ஃபார்ம்ல இருக்கிறது காமா ரேஸ். ஷார்டஸ்ட் வேவ்லென்த் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சிஸ் கொண்டது நம்ம காமா ரேஸ். வேவ்லென்த் less than 10 picometers, frequency above 30 exahertz கொண்டது காமா ரேஸ். ஃபோட்டான் எனர்ஜி above 100 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் கொண்டது காமா ரேஸ். ஸோ சூப்பர் ஸ்ட்ராங், ரொம்ப டேஞ்சரஸ். 1900ல பால் வில்லட் ரேடியத்திலிருந்து வரும் கதிர்வீச்சை பற்றி ஆய்வு செய்யும் போது காமா கதிர்களை கண்டுபிடித்தார். ரேடியோ ஆக்டிவ் டீகே நடக்கும்போது, அதாவது அதீத ஆற்றல் மற்றும் கதிர்வீச்சு தன்மை கொண்ட நிலையற்ற அணுக்கள் நிலையான தன்மை அடைய ஆற்றலை வெளியிடும் போது ஆல்பா, பீட்டா, காமா கதிர்கள் உருவாகுகின்றன. எக்ஸ்ரேஸ் மாதிரி இல்லாம அணுவின் கருவிலிருந்து உருவாகும் காமா ரேஸ் சூப்பர்னோவே, நியூட்ரான் ஸ்டார்ஸ், பல்சர்ஸ், பிளாக் ஹோல் ரீஜன்ஸ், யுரேனியம், ரேடியம், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், பிஇடி ஸ்கேன்ஸ் போன்றவைகளால் உருவாகும் காமா ரேஸ். காமா ரேஸ் அயனைசிங் ரேடியேஷன்றதால டிஎன்ஏவை, செல்ஸை டேமேஜ் பண்ணும் ஆற்றல் உடையது. ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல கண்ட்ரோல்டு எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம். ஹை பெனட்ரேட்டிங் பவர் இருக்கிறதால விசிபிள் லைட் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகாது. நம்மளால காமா ரேஸை பார்க்கவோ ஃபீல் பண்ணவோ முடியாது. ஆனா காமா கேமராஸ், சின்டிலேஷன் டிடெக்டர்ஸ் நாசாவோட ஃபெர்மி டெலஸ்கோப் மூலமா டிடெக்ட் பண்ணலாம். டிடெக்டர்ஸ்ல உள்ள சோடியம் அயோடைட், சீசியம் அயோடைட், ஜெர்மேனியம் கிறிஸ்டல்ஸ் போன்ற அடர்த்தியான கிறிஸ்டல் பிளாக்ஸ் காமா ரேஸை காம்ப்டன் ஸ்கேட்டரிங் மூலமா கேப்சர் பண்ணும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காமா ரேஸ்ன்னு பார்த்தோம்னா கேன்சர் தெரப்பி, பிஇடி ஸ்கேன்ஸ், ஸ்பேஸ் ரிசர்ச்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டெட்பிட்ஸ்.